ஓசியா 1:10 ஆண்டுடைய வார்த்தை இவனமாய் சொல்லியிருக்கும், நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோம் என்று சொல்லி. ஓசியா 1:10. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்படுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் அவருடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொன்னால் அவங்க எப்படி இருப்பாங்க? யார் அவருடைய பிள்ளைகளா இருப்பாங்க? வேதத்திலே நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். நம்மை பார்த்து ஆண்டவர் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். இயேசு அன்றைக்கு சீஷர்கள் மீன் பிடித்த பொழுது பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். அவர்கள் நடுவிலே வந்து நிற்கும் போது பிள்ளைகளே என்று சொன்னார். இன்றைக்கும் நம்மை பிள்ளைகள் என்று அழைக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யோவான் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 12ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி. அதைத்தான் யோவான் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அப்ப மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் யார் என்று அறிந்து கொள்வதை குறித்து இந்த இடத்துல அவர் எழுதும் பொழுது அதை எழுதுறார். தேவனுடைய ஆவியை நீங்கள் இதனால் அறியலாம் என்றால் சொல்லிட்டு அதில் அப்படியே சொல்லிட்டு வர்றார். அப்புறம் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினதை விசுவாசிக்கிற விசுவாசம் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் என்பதனுடைய முதல் அடையாளத்தை சொல்றேன். அடுத்து நீங்க வேதாகமத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, யாரை பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், யோவான் 1 நீங்க வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். 7ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்யார். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும்
பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனை அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு அடையாளத்தை சொல்றாரு. அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி, பாவத்திற்கு தங்களை விட்டுவிட மாட்டார்கள். அப்ப ஒரு மனிதன் முதல்ல இயேசுவின் நாமத்தில் விசுவாசித்து வெளியே வர்றான், ரட்சிப்புக்குள்ள வர்றான். அடுத்து அவன் பாவம் செய்யாதபடி தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்த எவனும் தன்னை காக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இங்க அதான் சொல்றாரு, பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் நம்ம எப்படி அறிந்து கொள்வது என்று சொல்லுகிறார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். அன்றைய வசனம் சொல்வது, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். 9ஆம் வசனம் சொல்றார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தங்களை பரிசுத்தமாய் காக்கிறார்கள். ஆண்டவர் அழைத்த அழைப்ப, அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அசுத்தத்துக்கு அல்ல, நீங்கள் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள் என்று. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது 18ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இதற்கு மகிமுண்டா. இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகள் என்கிறவர்கள் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளதான் இருக்குது, பாவத்துக்குள்ளதான் இருக்குது. பாவம் நிறைந்த உலகம் தான். இந்த பாவம் நிறைந்த உலகத்துல கரைதிரை அற்றவர்களாக பரிசுத்தமாக ஜீவிக்கிறதா இருப்பார்கள். தங்களை ஆண்டவருக்கென்று விட்டு கொடுத்து பாவத்திற்கு மறித்து பரிசுத்தத்திற்கென்று தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்கள், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி அன்புடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நமக்கு பாவமா இருந்த மனுஷனை தான் பரிசுத்தவனா மாத்தின. அவன் பரிசுத்தமா ஜீவிக்கணுன்றதுக்காக தான் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே இரண்டாவது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் பாவம் செய்யான், அவன் பரிசுத்தமாய் ஜீவிக்க. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் ஜீவிப்பார்கள், தன் சகோதரத்தில் அன்பு கூறுவார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். நான் இதெல்லாம் ஒரே இதில் கொண்டு வருகிறேன். அப்ப பரிசுத்தமாய் ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் தேவ பிள்ளைகளுக்கு உண்டு. மூன்றாவதாக ஒரு காரியத்தை ஆண்டுடைய வசனத்தில் நாம் பார்க்கலாம். நீங்க திருப்பிட்டீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்கன்னு சொன்னா அங்கே 35வது வசனம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இந்த உலகத்துல நமக்கு சத்துருக்களாய் இருக்கிறவர்களை, அதாவது நமக்கு யாரெல்லாம் விரோதமா இருக்கிறாங்களோ, அதாவது பிசாச சிநேகிங்கன்னு சொல்லலைங்க. உங்களுக்கு சத்துருவா எழுந்து நிற்கிற மனுஷனை நீங்க சிநேகிங்க, நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க. அப்ப நன்மை செய்யுங்க. இந்த உலகத்துல நாம் நன்மை செய்கிறதா, ஏனென்றால் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். சங்கீதம் 85:12 வாசிக்கிறோம், அவர் நன்மையானதை தருகிறவர் என்று. இதே 31:14 வாசிக்கிறோம், அவர் அளிக்கிற நன்மையினால் ஜனங்களை திருப்தியாக்குறவர் என்று. சங்கீதம் 23:6 வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையும் தொடரும், ஏன்னா கர்த்தரை வைப்பு வச்சிருந்தா அவர்கிட்ட இருக்கிற எல்லா நன்மையும் அவரை தொடரும் சொல்லி.
யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் உண்டாகியது இறங்கி வருவதில் எந்த ஒரு வேற்றுமை. அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வருஷிக்கப்படுகிறார். நல்லோருக்கும் தீயோருக்கும் நன்மை செய்கிறார். ஆகவேதான் ஆண்டுடைய வசனம், நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள். நீங்க சத்துருக்களை சிநேகிக்கும் போது, நன்மை செய்யும் போது, கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கும் போது, அதாவது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு நாம் கொடுக்காமல் என்று சொல்லி அர்த்தம். நம்மளால் இயன்றதை நாம் செய்கிற ஒரு பழக்கத்திற்குள் வர வேண்டும். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஆகவேதான் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு ஐஸ்வர்யவான் வந்து இயேசுகிட்ட கேட்பார், நான் நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? அப்பொழுது இயேசு சொல்லுவார், நீ அந்த பிரமாணங்கள் எல்லாம் கையில், இதெல்லாம் என் சிறு வயது தொடங்கி நான் கை கொள்றேன்னு சொல்லுவேன். இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை உண்டு, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு அதுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி வா அப்படின்னு கூப்பிடுவார். அப்பொழுது அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்ததுனால அது அவனால முடியாது. அவன் துக்கத்தோடு அவனிடத்திலிருந்து புறப்பட்டு ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டு போவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நீ பூரண சர்க்குணம், பரமபிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல பூரண சர்க்குணரா இருக்க விரும்பினா இதை செய்ய அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகத்திலே நம்மால் எவ்வளவு நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகளை நாம் செய்வதாக இருக்கும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அல்லது கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்தில் நாம் கைமாறு கருதாமல் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். நம்மால் எவ்வளவு நன்மைகளை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகளை நாம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் நன்மை செய்வதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் சொல்றார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆதியாகமத்திலே நம்ம பார்க்கிறோம், தேவன் நன்மையானதை செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இங்கு நாம் வாசிக்கிறபடி ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், உங்களை சபிக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபிங்க, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உங்கள் சத்துருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு நாம் விட்டுக் கொடுக்கும் போது நாம் பிள்ளைகளாக அந்த பூமியிலே காணப்படும், தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படும். ஆகவே ஆண்டவர் வார்த்தை சொல்வது, நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அடுத்து, உலகத்தின் ஆவியை உடையவர்களாக இல்லாம உலகத்துக்கு ஏற்ற பாவத்துக்கு தங்களை விட்டு போடாம தேவ ஆவினால் நிரம்பி பரிசுத்த ஆவினால் நிரம்பி பரிசுத்தமாய் வாழ சாட்சியா ஜீவிக்கிற வாழ்க்கை. பாவத்துக்காக வாழாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை, தேவனை எதற்கு அழைச்சாரோ அந்த அழைப்புட வாழ்கிற வாழ்க்கை. மூன்றாவது, இந்த உலகத்துல எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கை. இது தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வதற்கு அடையாளத்தை வேதாகமத்திலே நமக்கு ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் ஆண்டுடைய வசனம் சொல்வது, அவனவன் தனக்கானவில்லை பிறனுக்கானவில்லை நாணக்கடவன் சொல்றார். கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொன்னார். அப்போ நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்டவங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகளா, நம்ம சுயத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் சுயநல வாழ்க்கையை போய்விட்டது. நம்ம இன்னைக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் போய்விடுகிறோம். இயேசு என்கிற நாமத்தினால பாவ மன்னிப்பு உண்டு என்கிறதை நாம் அறிந்தும் சொல்லாமல் போய்விடுகிறோம். அது நன்மை செய்ய திராணி, நம்மகிட்ட பொண்ணு இல்லாம இருக்கலாம், வெள்ளி இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா இயேசுவின் நாமத்தினால பாவ மன்னிப்பு உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம், அதை சொல்ல தெரியும். ஆனா அதை நம்ம சொல்லாம போகிறதே பாவம் தான். அதை சொல்லாம போறதே நம்ம சுயநல வாழ்க்கை. எனக்கு ஏதாவது கெட்டு போயிடக்கூடாது, என்ன அவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது, எனக்கு வர வேண்டிய நன்மை அவங்க செய்யாம போயிடக்கூடாது, அதனால நம்ம அதை சொல்றது இல்லை. அவர் எப்படி போனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நன்மை செய்ய திராணிமை, நன்மை செய்யணும், நன்மை செய்ய படிக்கணும். இந்த பூமியில நன்மை செய்ய என்ற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இயேசு நாமத்துல ரட்சிக்கப்பட்டீங்க பாருங்க, அந்த ரட்சிப்பை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றதே பெரிய நன்மை.
இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு நன்மை ரட்சிப்பை அவங்களுக்கு காண்பிப்பது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து மற்றவங்களுக்கு சொல்லுவது. ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நம்மை பார்த்த அவருடைய வார்த்தை சொல், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவர்கள், தேவ ஆவியினால நடத்தப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், மூன்றாவது இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவர்கள், நம்முடைய பரமபிதா நன்மை செய்கிறது போல நாம் நன்மை செய்யும் பொழுது நாம் உன்னதமானவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாமும் இந்த உலகத்திலே நன்மை செய்வதாய் காணப்படுவோம், நன்மை செய்ய படிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.